ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இன்றைக்கி நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போகிறோன்னா செக்ஷன் இ பாய்ஸ். அதாவது இந்த சீரீஸோட ரியல் நேம் என்னென்னா அங் முத்தியாங் செக்ஷன் இ. இது வந்து என்ன சீரீஸ்னால் பிலிப்பைன் சீரீஸ், அந்த லாங்குவேஜ் சீரீஸ். இது வந்து ஒரு ரொமான்ஸ் அண்ட் காமெடி இருக்கிற சீரீஸ் தான். சூப்பராக இருக்கும். அண்ட் இது ஒரு 2 to 3 months முன்னாடியே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம சீரீஸ் உள்ள போய் பார்க்கலாமா? அண்டு முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு எனிமி டு லவ்வர் சீரீஸ் தான். ஒரு மாதிரி சூப்பராக கூட்டிகிட்டு போவாங்க இந்த சீரீஸ் நம்மளை வந்து. ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டர்ஸ்லாம் யார்னா, ஃபஸ்ட் நம்ம ஹீரோ மார்க் கெய்ஃபர் வாட்சன், இவர் வந்து கெய்ஃபர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னா ஜாஸ்பர் ஜீன் மரியானோ, அவங்கள வந்து ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எப்போவுமே நமக்கு ஒரு செகண்ட் லீட் கொடுப்பாங்கல்ல, அது யாருன்னா நம்ம யூரி ஹனாமச்சி, யூரின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் ஜேஜேவை தான் காட்டுறாங்க. அவள் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹை வேல்யூ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு வந்திருப்பாள். அது வந்து எங்கே இருக்குன்னா அவங்க கசின் வீட்டில் இருந்து தான் அவள் தங்கி வரா மாதிரி வருவாள். அவங்க ஏதோ இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருப்பாள். அதனால் வந்து அவளை இந்த ஸ்கூலில் மாற்றி விட்டுருப்பாங்க. அண்ட் அவள் அவங்க அப்பா அம்மா கூடயும் கிடையாது, அவங்க கசின் வீட்டில் தான் இருந்து வரா. அங்கே உள்ளே போன உடனே ஸ்கூல் வந்து வேறு லெவலில் இருக்குது, ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. டேட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்கூல்லேயே வந்து. இவளுக்கு ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. சரி ஓகே ஜேஜே, நம்ம வந்து இந்த ஸ்கூலில் எந்த ட்ரபுளும் பண்ணக்கூடாது, எந்த சிலம்பசமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அங்கே வந்து ரிசப்ஷனில் இருக்கிற பசங்க தான் இருக்காங்க. அங்கே கேட்குறான், நான் வந்து இந்த கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் காட்டுறான். அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் ஈயா, என்ன இங்கே வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சை காட்டுறாங்க. இவளுக்கு அப்போவே என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே இந்த பில்டிங்க்கு பேக் சைடு இருக்கும் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் வந்து போவா. இப்போ என்ன, நான் வந்து பழைய ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கல, அதனால் என்ன செக்ஷன் ஈல போட்டிருப்பாங்க, அதுக்காக என்ன இப்படிலாம் மூஞ்ச காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா. அந்த செக்ஷன் இ பில்டிங்கை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னது இதுதான் செக்ஷன் ஈயா, கரெக்டாக தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவா. போயிட்டு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். அந்த கிளாஸ் ரூமான்னு கேட்கறதுக்கு ஒரு கும்பல் அங்கே இருப்பாங்க. அதனால் அங்கே போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டு இதுதான் செக்ஷன் ஈயா அப்படின்னு கேட்கும்போது அங்கே யார் நம்மளோட என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஹீரோ கேஃபர் இருக்கான். அவன் வந்து சொல்கிறான், அவனுக்கு அந்த கேர்ளை பார்த்த உடனே பிடிக்கல. என்ன சொல்கிற செக்ஷன் ஈயா, இங்கெல்லாம் கிடையாது போ அப்படின்னோடனே அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, இல்லை இங்கே தான் சொன்னாங்க, உனக்கு என்ன காது கேட்கலையா, நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, போ அங்கே முன்னாடி தான் இருக்குது இப்போ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தி விட்ருவான். இவன் உடனே வந்துடுவா, எதுவும் பேசாமல், சரி நம்ம எதுவும் ட்ரபிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். இவன் சொன்ன ஒரு கிளாஸ்க்குள்ள போய் உட்காருவான். அங்கே போயிட்டு உட்காந்தோடனே எல்லாரும் இவ்வளோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன இவ இந்த கிளாஸில் வந்து உட்கார்றா, யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கிளாஸோட லீடர் வந்து கேட்பான், இந்த மாதிரி உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, செக்ஷன் இ நீனு, செக்ஷன் இ வந்து இங்கே வரக்கூடாது, இது வந்து செக்ஷன் சி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கண்டாயிடும். ஜேஜேக்கு என்ன அந்த பையன் தானே சொன்னான், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவா. திருப்பி அதே செக்ஷன் ஈக்கு போவா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே பெல் அடிச்சுட்டு கிளாஸ் சார் வந்துட்டுருப்பாங்க. சார் சாரி சார் நான் லேட்டாக வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஃபரை முறைச்சிட்டே போவா. அப்புறம் வந்து அந்த சார் சொல்லுவார், சரிம்மா உன்னை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க போது, ஓகே ஐம் வந்து ஜாஸ்பர் ஜீன் மரியானோ, என்னை நீங்கள் ஜேஜேன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். அப்போ வந்து யாருமே அந்த கிளாஸில் இருக்கிற யாருமே கண்டுக்க மாட்டாங்க. மெயினாக என்னென்னா அந்த செக்ஷன் ஈ ஃபுல்லாகவே பாய்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இவ தான் ஒரு கேர்ளே போகிறா. ஸோ அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். அண்ட் அந்த கிளாஸ் சார் என்ன சொல்வாருன்னா, கிளாஸ் பிரசிடென்ட் கேஃபர் எழுந்துரு, உனக்கு எதனா வந்து நம்ம நியூ ஸ்டூடெண்ட் கிட்ட எதனா கேட்கணுமா அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு இன்னும் கண்டாயிடும், இவன் தான் கிளாஸ் பிரசிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன கேட்பான்னா, நீ என்ன இன்னும் வேர்ஜினா, ஆர் யூ ஸ்டில் வேர்ஜின் கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க, பாய்ஸ்லாம். ஆனால் சாரும் கத்துவார், ஒழுங்கா கொஷின் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு இன்னும் காண்டாயிடும், காண்டு மேலே காண்டா போயிட்டே இருக்கும். தென் டீச்சர் அவனை உட்கார சொல்லிட்டு இவளையும் போய் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க அந்த சண்டே அங்கேயே. தென் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வேறு ஒரு சார் வருவாங்க. வந்து அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம கேஃபர் என்ன பண்ணுவான்னா ஒரு பேப்பர் பால் உருட்டி அவன் மேலே அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவான்.
ஃபுல்லாக அந்த கிளாஸை என்ன பண்ணணும்னா அவள் மேலே ஃபுல்லாக பேப்பர் மாற்றி 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 அடிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவள் கத்திடுவா, யார் தாண்டா என் மேலே பேப்பர் தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சாரோ வந்து என்ன சொல்லுவார்னா, எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே கிளாஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அங்கே வர எந்த சாருமே வந்து இந்த பசங்களை கண்டுக்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. ஜஸ்ட்டு கிளாஸ் எடுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இவளால் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியல. ஸோ இவள் வந்து என்ன, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார்லாம் வெளில போனதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவானுங்கன்னா ஃபுல்லாக பேப்பரை சுருட்டி 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 அவன் மேலே ஃபுல்லாக அடிச்சுட்டே இருப்பாங்க. இவன் வந்து ஐ எம் டன் வித் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருப்பாள். தென் இவன் லன்ச் வாங்கிறதுக்கு கேன்டீன் போயிருப்பான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்லே ஒரு பெஸ்ட்டு கப்பல் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆரிஸ் அண்ட் எல்லா. அவங்க 2 பேர் இருப்பாங்க. ப்ளஸ் வேறு இவள் ஒரு செக்ஷன் சியில் ஒரு லீடராக பார்த்துருப்பாள். அவள் வேறு இவளை பற்றி எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ இவளுக்கு வந்து அந்த லன்ச் வாங்கிட்டு அங்கே இருக்கவே பிடிக்காது. திருப்பியும் வந்து வேறு எங்கே வந்தாகணும்னா அவன் செக்ஷன் ஈக்கு வந்து தான் ஆகணும். அங்கே கிளாஸ் உள்ளே போனால் தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளாஸ் வெளில காரிடாரில் ஒரு பெஞ்ச் போட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணுவாள். ஓப்பன் பண்ணோடனே இந்த பசங்களுக்கு ஸ்மெல் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா உள்ளேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த லஞ்ச் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, என்ன இப்படி பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பா. அப்போ அங்கே ஒரு ஃபீலிக்ஸ்னு அதே கிளாஸில் இருக்கிற பையன் வந்து சொல்லுவான், எங்களுக்கு வந்து இங்கே வந்து கேன்டீனில் போய் சாப்பிட்றதுக்குலாம் அலோட் கிடையாது, இங்கே நாங்கள் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிலாம் வர வைக்க முடியாது, அதனால தான் எல்லா பசங்களும் இப்படி இருக்காங்க, அதனால் நீ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவளுக்கு சுத்தமாக என்ன பண்ணுறதுனே தெரியாது. தென் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு போய் உட்காருவா. அப்போ யார் வருவானா, ஒரு மேம் வருவாங்க. அவங்க வந்த உடனே அவங்க கிளாஸ் ரூமை பார்த்துட்டு, என்னது இது கிளாஸ் ரூமாக, அது ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுங்க, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போயிடுவாங்க. இவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க, பொறுமையாக அப்படியே வெளில போயிட்டு கேஃபர் லாஸ்ட்டாக கதவை சாத்திட்டு க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இவளுக்கு செம்ம டென்ஷனாகவும், நான் க்ளீன் பண்ணுறதா, என்னோட சாப்பாடும் வாங்கிட்டீங்க, எனக்கு க்ளீனும் பண்ண சொல்கிறீங்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அட்லீஸ்ட் தொடப்பமாச்சும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கடான்னு கத்துவான். ஆனாலும் அவனுங்க சிரிச்சிட்டே வெளியே நின்றுட்டு இருப்பானுங்க. தொடப்பத்தை தேடிட்டே இருக்கும்போது அங்கே வந்து எல்லாரோட லாக்கர்ஸ் இருக்கும்ல, அவங்களோட திங்ஸ்லாம் வைக்கிற லாக்கர்ஸ். அப்போ வந்து பாப்பா, ஓ இதுதான் இந்த பசங்களோட பேர்லாமா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பக்கத்தில் கெய்ஃபரோட லாக்கர் இருக்கும், இன்னொரு அவள் பக்கத்துலேயே வந்து எல்லாவோட லாக்கர் இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்காங்களே, ஆரிஸ் எல்லான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட லாக்கர் இருக்கும். இவள் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. உடனே கெய்ஃபர் வந்து டப்புன்னு சாத்திடுவான். ஓ லிமிட்ஸை மீறாத அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு வாயை மூடுறியா, இவ கேட்பா, ஏன் என்ன இருக்குது இதில் அப்படின்னு கேட்கும்போது, வாயை மூடுறியா இல்லை நான் உன்னை வாயை மூட வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்காக க்ளீன் பண்ணுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். இவளும் சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. தென் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போகிறா. அதான் அவங்க கசின் வீட்டுக்கு போகிறா. அப்போ அவங்க ஆன்ட்டி வந்து அவளை ரிசீவ் பண்ணுறாங்க. என்ன எப்படி போச்சு கிளாஸ், வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடெலாம் சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ இவ கேட்குறாங்க இவட்ட, என்ன எப்படி போச்சு கிளாஸ் எல்லாம், உன் செக்ஷன் இ வந்து கொஞ்சம் ட்ரபிளான செக்ஷனாமே அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, நான் ஓகே தான், எல்லாம் ஓகே தான், அந்த பசங்க கொஞ்சம் ரவுடியாக இருக்காங்க அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அண்ட் அவங்க ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பாட்டி வந்து உடம்பு ரெக்கவர் ஆகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே ஆன்ட்டி, தேங்க்ஸ் ஆன்ட்டி, என்ன இங்கே வந்து நான் உங்களை ட்ரபிள் கொடுக்குறேன்ல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் உன் ப்ராமிஸ் மட்டும் நீ மறக்காத, ஒழுங்காக கிராஜுவேட் ஆகிட்டு வெளில வா ஸ்கூல் விட்டு அப்படின்னு கேட்கும்போது, சரிங்க ஆன்ட்டி நான் கண்டிப்பாக அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே இவள் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் தானே பிடுங்கி சாப்பிட்றானுங்கன்னு சொல்லிட்டு இவள் என்ன பண்ணுவாள், செகண்ட் ஃப்ளோர் மேலே போவான். மேலே போனால் ஒரே பெஞ்சஸாக மட்டுமே இருக்கும். சரி அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு உட்காருவா. அங்கே யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஃபர் அங்கே உட்காந்துருப்பான். இவன் வந்து ஏய் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேஃபர் கேட்பான். நம்ம ஜேஜே உடனே நீங்கள் தான் கீழே இருந்தால் பிடிங்கிக்கிறீங்க, அதனால நீங்கள் சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே கேஃபரும் வந்து சரி என்ன லஞ்ச் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பான். இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கும் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பெஞ்ச் போட்டு உட்காந்துருவான். உட்காந்துட்டு இவன் ஒரு வாய் எடுத்துப்பான், அவள் ஒரு வாய் எடுத்துப்பான். இதே மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துப்பாங்க. ஏன் உங்கள் லஞ்ச்னு எடுத்துகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஜே கேட்பான். எங்களை தான் கேண்டீன் அலோவ் பண்ண மாட்டாங்களோ, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அங்கே அவன் எதுவுமே பண்ண மாட்டான், நார்மலாக இருப்பான், பேசுவான், கிளம்பிடுவான், அவ்வளோதான். அவளை தொந்தரவு பண்ண மாட்டான், டென்ஷன் பண்ண மாட்டான், கம்முன்னு போயிடுவான். இவளுக்கு வந்து இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா,
இவன் வந்து என்ன செய்வான்னா ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு கீழே கிளாஸ் ரூம் வந்தோடனே அவகிட்ட கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. என்னென்னா ஃபுட்டோட லிஸ்ட்டு இந்த மாதிரி அவளை வாங்கின்னு வர சொல்லி. ஏன்னா அவள் மட்டும்தான் கேன்டீனில் அலோடு அப்படின்றதுனால. பட் இவன் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயின் ஜே வந்து அதெல்லாம் உன்னால் முடிஞ்சது பார்த்துக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவா. இவள் போயிட்டு இவளுக்கு ஏற்ற லஞ்ச் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வருவா. ஆஸ் யூஷுவல் அதே பசங்க வந்து வாங்கிப்பானுங்க. இவள் அப்படியே தூக்கி போடும்போது அங்கே யார் வந்துடுவாங்கன்னா நம்ம யூரி செகண்ட் லீடு அவன் என்டர் கொடுப்பான். அவன் வந்தோடனே அவன் எல்லாருக்குமே வந்து ஃபுட் வாங்கிட்டு வருவான். அவன் தான் எப்போவுமே எல்லாருக்குமே வெளில இருந்து ஃபுட் வாங்கிட்டு வருவான் போல். அதே மாதிரி வந்தோடனே எல்லாரும் அவனை ஜாலியாக யூரி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. யூரி வந்தோடனே நம்ம ஜேஜேயை பார்த்த உடனே எதுவுமே பேச மாட்டான். உடனே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு கேட்பான், யார் அந்த ஜேஜே, எதுக்கு அவள் செக்ஷன் ஈலெல்லாம் வந்திருக்கா, எதுக்கு கேர்ள் எல்லாம் என்டர் பண்ணியிருக்கீங்க உள்ள அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னோடனே, ஏன் கேஃபர் எதுவுமே பண்ணலையா, சரி நான் போய் கேஃபர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி என்ன பண்ணுவானா போய் கேஃபர்கிட்ட பேசுவான். எதுக்கு கேர்ள் எல்லாம் உள்ளே விட்டுருக்கேன், என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஊரில் இல்லாதப்போ அப்படின்னு கேட்கும்போது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஷீ இஸ் டிஃப்ரெண்ட், என்ன பண்ணாலும் அவன் வந்து போக மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேஃபர் சொல்லுவான். அதே மாதிரி யூரிக்கிட்ட கேஃபர் என்ன சொல்லுவான்னா, எப்படின்னா எதனா பண்ணி அவளை வந்து ஒன்று ட்ராப் அவுட் பண்ணணும், இல்லைனா வந்து வேறு செக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க வச்சிடணும், இவன் வந்து நம்ம செக்ஷனில் இருக்கக்கூடாது, லாஸ்ட் டைமில் ஒரு பொண்ணை வந்து நம்ம செக்ஷனில் விட்டதுக்கு என்னென்ன பண்ணிட்டு போனாலும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் கேஃபர். அதுக்கு யூரியும் வந்து ஆமாம் நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. லாஸ்ட் டைம் ஒரு பொண்ணை விட்டது யாருன்னா எல்லாவை தான் விட்டுருப்பாங்க. அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, இதுக்கப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் டே வந்து இவள் ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, ரோட்டில் ஒரு பையன், அதாவது இவளோட கிளாஸ்மேட் தான் அவன், செக்ஷனில் இருக்க ஒரு பையன் வந்து சண்டை போட்டுட்ருப்பான் 3 பேர் கூட. அடிச்சு எல்லாரையும் அப்படியே படுக்க வச்சுருவான். அப்போ வந்து கொஞ்சம் அப்படி போய் சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்போ வந்து அவன் பார்த்துட்டு, நீ ஜே தானே, என் கிளாஸ்மேட் தானே, ஹாய் ஐ எம் சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் பாட்டுன்னு அது ஃபுல்லாக அந்த போகிற வழி ஃபுல்லாக பேசிகிட்டே வருவான். இவெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே வருவாங்க. ஸோ இவ கேட்பா, சரி சிஎன் நான் ஒன்று கேட்கணும், என்னென்னா எதுக்கு நீங்கள் வந்து கேன்டீனில் அலோடு இல்லை, அதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன கேட்பானா, சரி நீ எனக்கு டெய்லி லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன்னா சொல்லு, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎன் சொல்லுவான். சரி நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி என்னென்னா கேஃபர் இருக்கான்ல, கேஃபரும் எல்லாவும் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. தான் இதுக்கு முன்னாடி செக்ஷன் ஈல வந்து ஒரு நியூ கம்மராக வந்திருப்பான். ஸோ வந்து எல்லாவும் கேஃபரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் வந்து கேன்டீனில் இவங்க அலோட் தானா. அப்போ வந்து கேஃபர் அந்த சைடு போகும்போது எல்லாம் வந்து வேற ஒரு பையனை கிஸ் பண்ணுறத கேஃபர் பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்த உடனே அந்த இடத்தையே வந்து ஒரு மாதிரி காண்டாகி அடித்து நவுத்தி எல்லாமே போட்டு உடச்சிட்டுலாம் இருக்கான். ஸோ அதுலேருந்து என்னென்னா அந்த இடத்துல செக்ஷன் ஏ பசங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க, அங்கே வந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் வந்து எல்லாவும் வந்து வேறு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான். எப்படின்னா அவங்க ஸ்கூலோட அட்மின் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்களாம். ஸோ இவ ஜேஜே என்ன கேட்பானா, அப்போது வந்து கிஸ் பண்ணவங்கள தானே பேன் பண்ணணும், எதுக்கு கேஃபரை பேன் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுதான் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் யார் கூட இருக்குன்னா அட்மின் கூட இருக்குது, காலேஜோட அட்மின் கூட கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவங்க, அதனால வந்து எல்லாம் கை வைக்க மாட்டாங்க. ஸோ கேஃபர் மேலேயும் செக்ஷன் இ பசங்க மேலேயும் கை வச்சிட்டாங்க. எதுக்கு கேஃபர் கூட உங்ககிட்ட இவ்வளோ வந்து சண்டை போட்டு திட்டிட்டு உன்னை வந்து அனாயிங் பண்ணிகிட்டே இருக்கானா, அவனுக்கு வந்து இந்த மாதிரி நியூ கம்மராக ஒருத்தவங்க வந்தால் பிடிக்காது. ஏன்னா எல்லாவால தான் எல்லா மேலே இவன் நல்லா லவ்வில் இருந்தான். பட் அவள் ஏமாற்றிட்டு போயிட்டான்றதுனால அவனுக்கு நியூ கம்மர் யார் வந்தாலும் பிடிக்காது. முக்கியமாக கேர்ள் வந்து அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் அவன் உன்ட்ட இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு அப்போ தான் புரியுது, இதுதான் விஷயமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஸ்கூல் போயிடுறாங்க. தென் ஸ்கூலில் வந்து அவள் மேலே லஞ்ச் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு உட்காந்துட்டு கிளாஸ் எல்லாம் கவனிச்சுட்டு அவள் எழுந்துக்கிறான். அவளால் எழுந்துக்க முடியல, சேரோட க்ளூ போட்டு ஒட்டிகிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் வேற உட்காந்துருக்கா. இது யார் பண்ணதுன்னா யூரியும் கேஃபரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கானுங்க. எல்லா கிளாஸே சிரிக்கிறாங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் வெளில கிளம்புறாங்க. இவ கத்துறாயி, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் சைல்டிஷ்னஸ்க்கு ஒரு அளவே இல்லையா. உடனே கேஃபர் சொல்கிறான், நான் தான் சொன்னல நீ எப்படி இருந்தாலும் இந்த கிளாஸ் விட்டு வெளில போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அவன் அப்படியே கிளம்பிடுறான். மற்ற பசங்க எல்லாருமே போயிடுறாங்க. இவ கத்துறா. இவளுக்கு தான் வந்து சிஎன்னும் ஃபெலிக்ஸும் வந்து ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ வந்து எதனா பண்ணுங்கடா, நீங்கள் தான் என்கிட்ட எத்தனை தடவை சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்ட உடனே எல்லாரும் போனதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரை ஹெல்ப் பண்ணி இவளை எப்படியோ அந்த சேர்லேருந்து இழுத்துடுறானுங்க. அப்படி இழுக்கும்போது அங்கே என்னன்னா ஸ்கர்ட் வந்து அப்படியே கிழிஞ்சிருது. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே சிஎனோட இது இருக்கும்ல ஹுட்டி, அதை எடுத்து அவள் கட்டிக்கிட்டு வெளில வரா. செம்ம டென்ஷன் ஆகிடுறா, பயங்கர டென்ஷன் ஆகிடுறா அவள்.
சி என்னும் சொல்கிறான் அவங்க கிளாஸ் விட்டு வெளில வரும்போது. என்ன சொல்கிறேன்னா, நான் தான் சொன்னேன்ல கெய்ஃபர் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னாலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, என்னை இந்த கிளாஸை விட்டு துரத்துக்கு தானே இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் ஏன் போகிறேன், நீங்கள் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறேன்னா, கேஃபரு, யூரி, அப்புறம் ஒரு 4-5 பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கானுங்க ஸ்கூலுக்கு வெளில. இந்த பற்றி பேசிகிட்டே இருக்கானுங்க. இவன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு அவள் கட்டியிருக்காள் அந்த ஹுட்டி எடுத்து அவுத்து கேஃபர் மூஞ்சி மேலே போடுறான். நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் என்ன ஈஸியாக போயிடுவேன் நினச்சிட்ருக்கியா, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, இந்த செக்ஷன் இ விட்டு நான் வெளில எங்கேயுமே போக மாட்டேன், கேம் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அப்படியே போயிடுறான். ஒன்றும் இல்லை, ஸ்கர்ட்டில் வந்து உள்ளே வந்து ஒரு ஷாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாள். ஸோ அதனால் அவளுக்கு பிரச்சனை இருக்காது. அதனாலே அவள் ஹுட்டி எடுத்து மூஞ்சிலே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாள். அப்போ தான் புரியும் யூரிக்கும் கேஃபருக்கும் இவ எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டப்பனான கேர்ள், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். வேறு எதனா சீரீஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு அப்லோட் இட். பை. தேங்க்யூ.